சார்ந்த வல்லுநர்கள் கூறும் செய்திகள் நம் அறிவுக்கு தூண்டுகோலாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் யார் என்பதையும், அவர் என்ன செய்தியை நம் அறிவுக்கு தூண்டுகோலாக சொல்ல போகிறார் என்பதையும் இப்பொழுது கவனிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் IAS மற்றும் போட்டித் தேர்வுகள் பயிற்சியாளர் திரு கணேசன் சுப்பிரமணியம் அவர்கள். IAS தேர்வு அப்படின்னாலே என்ன, எந்த மாதிரியான சிவில் சர்வீஸ்லாம் இந்த போட்டித் தேர்வுகளுக்குள்ள அடக்கம், ஒருத்தர் இதில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னும் போது எந்த மாதிரியான ஒரு பயிற்சி தேவையா இருக்கு, இப்படி பல தகவல்களை இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு IAS மற்றும் போட்டித் தேர்வுகளோட பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி மேடம். IAS தேர்வு அப்படின்போது இன்னைக்கு பல பேரோட கனவாக இருக்குது. யாரை கேட்டாலும் நான் ஒரு பெரிய ஒரு இந்தியன் இந்த சர்வீஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. பட் அந்த கனவை நினைவாக்குறதுக்கான வழிகள் அப்படின்னு கேட்டானாக்கா எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னு தெரியல. பொதுவாக IAS தேர்வு அப்படின்னாலே என்ன, எந்த மாதிரியான தேர்வுகள்லாம் வந்து சர்வீஸ்க்கெல்லாம் வந்து இந்த பயிற்சி மூலமாக தேர்ச்சி ஆக முடியும் அப்படின்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற மாதிரில கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு பயிற்சி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற விதத்தில் இன்னைக்கு என்ன IAS எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன, ஒரு தனி மனிதன் இதுக்கு எப்படி தயாராகணும், ஒரு அகாடமி மூலமா எவ்வளவு சப்போர்ட் கிடைக்கும், இப்படி பல தகவல்களை எங்க நேயர்களோட நீங்க பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பா மேடம். IAS தேர்வு அப்படின்னால என்ன அப்படின்னு பேசலாம். எஸ் மேடம். ஆக்சுவலாக IAS தேர்வு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, IAS தேர்வுங்கிறது IAS அப்படிங்கிற ஒரே ஒரு பணிக்கானது, இந்திய ஆட்சி பணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பணிக்கான தேர்வு அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. அது இந்த IAS தேர்வுகள்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வுகளில் வந்து மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மத்திய அரசு துறை பணிகளுக்கான ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு அதுக்கான அஃபீஷியல் நேமே, ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறைகளுக்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்வு தான் இது. அதாவது இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகள், நிதித்துறை ஆகட்டும், பாதுகாப்புத்துறை ஆகட்டும், அல்லது வந்து ரயில்வே துறை ஆகட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையை சார்ந்த அந்த துறையை தலைமை வகுத்து நடத்தி செல்லக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்வு தான் இந்த தேர்வு. அதனால் இந்த தேர்வில் பார்த்திங்கன்னா மொத்தம் 25 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. அதில் வந்து IAS அண்ட் IPSன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டும் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், அகில இந்திய தேர்வுகள், அகில இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா IAS அண்ட் IPSக்கு தேர்வாகக்கூடிய அதிகாரிகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டேட் காடர் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்துக்கு அலாக்கேட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க இப்போ 2014 வந்து ஒருத்தர் தேர்வாகிறார் அப்படின்னா அவருடைய ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மாநிலத்திற்கு அலாக்கேட் பண்ணிடுவாங்க. அது இப்போ தமிழ்நாடுக்கு அலாக்கேட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு தமிழ்நாடு காடர் IAS ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் பொதுவாக பணிபுரிவார். தன்னுடைய பணிக்காலம் முழுவதுமே வந்து ஒரு காமன் சர்வீஸ், அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி பொதுவான ஒரு பணி தான் அந்த பணி. அவங்க வந்து இதை வந்து ஆல் இண்டியா சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இது தவிர சென்ட்ரல் குரூப் A சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அது வெளியுறவுத்துறையில் வந்து வெளிநாட்டுக்கு வந்து தூதராக போகிறவங்க, இந்த மாதிரி வெளியுறவுத்துறை, அப்புறம் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், கஸ்டம், சென்ட்ரல் எக்ஸைஸ், இன்கம் டேக்ஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்த மாதிரியாக 25 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. அதெல்லாம் குரூப் A சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தேர்வாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய தேர்வு தான் இந்த IAS தேர்வு. இப்போது IAS படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா, இந்த புக் பேட்டர்ன், இதை வச்சு நான் டைரெக்டாக படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஒரு அகாடமியில் போய் அவங்க இந்த ஒரு பயிற்சிங்கிறத எடுத்துக்கிறதுக்கும் என்ன அவசியம் இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குது சார்? நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து என்னுடைய பயிற்சி நிலையத்தை நான் ஆரம்பிக்கும் போது 2001 நான் ஆரம்பித்ததற்கான முக்கியமான காரணமே வந்து வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சதுனால தான். எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, ஒன்று இழக்கும்போது தான் வந்து அதனுடைய இழக்கும்போது மட்டும்தான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும் அப்படின்னு. அது மாதிரி வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிட்டத்தட்ட வாழ்க்கையில் ஒரு வேறு ஒரு லெவலில் இருந்திருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்து இந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இல்லாததுனால நான் வந்து சில விஷயங்கள் இழந்தேன். அதாவது நான் என்னுடைய +2 படிக்கும்போது ஒரு ஆல் இண்டியா
லெவலில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் நடந்தது. அந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி குவாலிஃபை ஆகும்போது அந்த இன்டர்வியூ போய் கிடைக்காம போச்சு. அந்த இன்டர்வியூ போய் கிடைக்காம போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. எழுத்து தேர்வு அப்படின்னு வரும்போது புத்தகங்களை படிக்கிறோம், எழுதிடுறோம், பாஸ் பண்ணிடுறோம். ஆனால் நேர்முக தேர்வு அப்படின்னு வரும்போது அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல. இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய +2 முடித்ததுக்கப்புறம் வந்து போபால் ஆர்இசியில் வந்து மேசகான் டாக்னு சொல்லி இந்திய அரசாங்கத்தினுடைய கப்பல் கட்டுமான பணி செய்யக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் அது. அவங்க வந்து ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. அந்த கோர்ஸுக்கு நான் வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனேன். பட் அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் நான் வேற ஒரு லெவலில் கூட இருந்திருக்கலாம். அதுபோக என்னுடைய ஐஏஎஸ் நான் எழுதும்போதும் நான் வந்து 1995லேருந்து 2001 வரைக்கும் ஐஏஎஸில் வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதினேன். 2 முறை வந்து நேர்முக தேர்வு வரைக்கும் போனேன். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் நேர்முக தேர்வு வரைக்கும் போயிட்டு என்னால் ஒரு ரேங்க்குள்ளே வர முடியலன்னு பார்த்திங்கன்னா, இந்த வழிகாட்டுதலுடைய பிரச்சனை தான். ஸோ எல்லா நேரங்கள்லையுமே வந்து அப்போ வந்து எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சீனியர்ஸு, முக்கியமாக வந்து ஸ்ரீதரன் சொல்லி எங்களுக்கு இப்போ வந்து அவர் வெளியுறவுத்துறை பணியில் இருக்கார், வாஷிங்டனில் வந்து இந்திய தூதராக இருக்கார். அவரெல்லாம் வந்து எங்களுக்கு நாங்கள் பேசும்போது பேசிக்குவோம், நம்ம எங்கே இருந்தாலும் வந்து நம்ம சார்ந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கைடன்ஸ் கொடுக்கணும், அதை விட்டுறக்கூடாது, நம்ம சர்வீஸ்க்கே போனாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நாங்கள் பேசிப்போம். ஏன்னா நாங்கள் அது அடிப்பட்டு எல்லாருக்குமே டிலே ஆச்சு. சில பேர் கொஞ்சம் டிலேடாக ஜெயித்தாங்க, என்ன போல் ஆளுங்க வந்து ஜெயிக்க முடியாமலே போச்சு. இப்போ நாங்கள் இதை எப்போயுமே ஒரு விஷயமாக எடுத்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ நான் என்னுடைய 2001ஆவது ஆண்டு வந்து என்னுடைய மொத்த வாய்ப்புகள் எல்லாமே, எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்பு எல்லாமே, அட்டம்ஸ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி வரும்போது எனக்கு இருந்த ஆப்ஷன் வந்து, ஒன்று நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஏதாச்சும் ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம், இல்லைன்னா வந்து நான் ஏதாவது ஒரு வாத்தியார் வேலையோ ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போயிடலாம், இல்லை எல்ஐசி மாதிரியோ பேங்க் மாதிரியோ ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலைக்கு போயிடலான்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. பட் நான் அந்த எல்லா ஆப்ஷன்ஸையும் ஒதுக்கி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய நாங்கள் வந்து என்னுடைய நண்பர்கள் இதில் சொல்லும்போது ஐ யூஸ் டு டீச், நான் வந்து பாடங்கள் எடுக்கும்போது என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் வந்து டீச் பண்ணக்கூடாது, அவனுக்கு தான் வந்து இப்போ என்னோடய அம்மா அப்பா 2 பேருமே வந்து டீச்சர்ஸ். ஸோ அதனால் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம் மாதிரி. ஸோ நீ ஏன் டீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து சரி, நம்ம வந்து இதே ஒரு தொழிலாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா அப்போ இந்த கான்செப்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்னு ஒரு கான்செப்ட் ப்ரைவேட்டாக நடத்துறது அதெல்லாம் வந்து சென்னையில் யாருக்குமே தெரியாது. என்னுடைய நண்பர்களே கூட சில நண்பர்கள் வந்து ஊக்கப்படுத்தினாலும் பல நண்பர்கள் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் உனக்கு தேவையா, இதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து இதை ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சே, இது தேவையா அப்படின்னாங்க. என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னாங்க, எல்லாருமே வந்து இது வேண்டாம், இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் நான் என்னுடைய விஷயத்தில் நான் தெளிவாக இருந்தேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஓகே, இழக்கிறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இழந்தாச்சு, வயது போயிடுச்சு, ஆல்ரெடி 30 வயது ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் பெருசாலாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, வயது போயிடுச்சு, பண வகையில் வந்து நான் எதுவும் சம்பாதிக்கலை இழக்கிறதுக்கு, போட்டு பார்ப்போம். ஆனால் எனக்கு நல்ல ஒரு தைரியம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து தமிழக மாணவர்களுக்கு கொடுத்தால் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி, நம்ம எந்த இடத்துல ஜெயிக்க முடியாமல் போச்சோ அங்கே வந்து வேற ஒரு விதமாக ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி நம்மளால் பாஸ் பண்ண முடியல, இப்போ நம்மளுடைய வெற்றி வந்து நாம் வெற்றி பெற்ற மட்டும்தான் வெற்றியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாயிலாக வந்து நிறைய பேர் வெற்றி அடைந்தால் அதுவும் நம்மைத்தானே சேரும், அதில் இதை விடக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் தைரியமாக ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா கூட கேட்டார், தேவையா உனக்கு, நல்லா யோசிச்சுக்கோ, இது சரி வருமா அப்படின்னு. அதெல்லாம் சரியாக வரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ வந்து இப்போ வந்து 14 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 14 வருஷத்தில் பார்த்திங்கன்னா சென்னை வந்து இப்போது நாங்கள் முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரு பத்திரிகையில் பேட்டி எடுக்கும்போது, நான் 2004 முதல்ல எங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்போ பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது அந்த பத்திரிகை நிறுவனம் என்கிட்ட கேட்டார், ஏன் எந்த அடிப்படையில் என்ன நோக்கத்தோடு இந்த பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பிச்சிங்கன்னு. அப்போ நான் சொல்லும்போது சொன்னேன், எல்லோரும் இப்போ டெல்லி தான் போகிறாங்க, ஸோ நான் எல்லோரையும் டெல்லி போகிறத நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போது நான் அதை வந்து இந்த காலகட்டத்தில் நான் பெருமையாகவே சொல்லிக்கலாம். ஏன்னா நாங்கள் டெல்லிக்கு மாணவர்கள் போகிறத வந்து எஃபெக்டிவாக நிறுத்திட்டோங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டெல்லியில் இருந்து நடந்த பயிற்சி நிறுவனங்கள் எல்லாமே இப்போ சென்னைக்கு வந்து அவங்க கிளைகளை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், சென்னையிலேருந்து
நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் அவங்க டெல்லிக்கு போகல அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ நான் அண்ணா நகரில் என்னுடைய கோச்சிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து எங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்ட்ட நான் சொல்கிறது அதுதான், சார் இந்த மாதிரி புது இன்ஸ்டியூட் வந்துருச்சாமே, நமக்கு ஒரு காம்படிஷன் கூட்டிட்டுச்சும்பாங்க. நான் இப்போ சொல்லுவேன், அப்படி இல்லைப்பா, காம்படிஷன் இல்லை, அதுதான் நம்மளுடைய வெற்றியே. நான் 2001 நான் ஆரம்பிக்கும் போது யாருமே கிடையாது, எல்லோரும் பயந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. நம்ம தான் வந்து எல்லாருக்கும் இப்போ நம்பிக்கை கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை அப்படி பாருங்கள், நீங்கள் அதை வந்து ஒரு போட்டியாகவோ அது வந்து ஒரு தோல்வியாகவோ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 3 காரணங்கள் தான் நான் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான மிக மிக முக்கியமான காரணம். நிச்சயமாக சார். இப்போது இந்த ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருக்கிற மாணவர்களுக்குமே இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே சொன்னோன்னா, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டியை தாண்டி கிராமப்புறங்களில் இருக்கிற நிறைய மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணுன்ற கனவோடு இருக்காங்க. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாநில மொழியில் எழுதுறது வந்து முன்னாடி இல்லை, இப்போ அலோவ் பண்ணுறாங்கன்றாங்க. ஆனால் எழுதுறது கஷ்டம், இது பாஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஒரு பெரிய நிலைக்கு எல்லாராலையும் வர முடியாதுன்னு பல பேர் பலவிதமான கருத்துக்கள் பேசுகிறத பார்க்குறோம். நீங்கள் ஒரு அகாடமி ஒரு 14 ஆண்டுகளை நடத்திருக்கீங்கன்ற முறையில் இது எப்படி சார், இது இவ்வளோ ஒரு கடினமான விஷயமா, எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையா? இல்லை, அப்படி இல்லை, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் பொதுவானா வந்து அர்பன் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மாணவர்களுக்கு தான் வந்து எல்லா எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு மாதிரி நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை. இப்போது ஐஏஎஸ் தேர்வுகளில் பார்த்திங்கன்னா ஒரு 60% 70% மாணவர்கள் வந்து ரூரல் ஏரியான்னு சொல்கிற ஊரகத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பாஸ் பண்ணி போகிறவங்கள பார்த்தாலுமே அவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நகர்ப்புற மாணவர்களுக்கு வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா, நகர்ப்புற மாணவர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய இளநிலை கல்வியோ அல்லது அவங்களுடைய பட்டக்கல்வியோ முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கான எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, இங்கே வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னா அவங்க அதை நோக்கி போயிடுறாங்க. ஆனால் ஊரகத்திலேருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இது என்னுடைய வாழ்நாள் லட்சியம் நோக்கம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வர்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து இந்த இடத்துல பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த நீங்கள் கேட்ட மாதிரி ரூரல் சைட்லேருந்து வர்ற மாணவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவு. அதாவது நான் வந்து ரூரல் சைட்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து ஆங்கில புலமை கிடையாது, நகர்ப்புற மாணவர்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருப்பாங்க, எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது, எனக்கு எக்ஸ்போஷர் கிடையாது, அப்படிலாம் நினச்சிட்ருக்காங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. மூன்றாவது, அவங்க இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தவறான புரிதல் என்ன வச்சுருப்பாங்கன்னா, இந்த தேர்வு வந்து ரொம்ப கடினமான தேர்வு, நிறைய படிக்கணும், நிறைய நேரம் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அதுவும் இல்லை. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு சார்ந்த தேர்வே கிடையாது. இந்த தேர்வு வந்து எப்படின்னா, அடிப்படைகள், அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படைகள் ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்கக்கூடிய அடிப்படைகளை வைத்து தான் இந்த தேர்வு நடத்தப்படுகிறதே தவிர, அடிப்படைகளுக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுகிறதே தவிர ஓவரால் நாலேஜுக்கே இல்லை. அதனால் வந்து மாணவர்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ எங்களுக்கு வந்து பெற்றோர்கள் நிறைய பேர் கூட கேட்குறாங்க, நான் என் பையனை ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும்னு. ஒன்றும் இல்லை, ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய புக்ஸு அடிப்படையான புத்தகங்களில் அந்த அடிப்படைகளையும் ஃபண்டமெண்டல்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணால் போதும், ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதும். அவங்க அந்த விஷயத்தை நீங்கள் ஊக்கப்படுத்தினால் போதுமானது. இரண்டாவது வந்து நிறைய படிக்கணும், நிறைய வாஸ்ட்டாக படிக்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய அப்படி வாஸ்ட்டு ரொம்ப அதிகம் அப்படிலாம் இல்லை. அன்றாட நிகழ்வுகளை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கணும். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்த பாராளுமன்றத்துலேயும் சரி, மத்திய அரசு துறைகளினுடைய வெளியீடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தாலே அன்றாட நடப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். அந்த அன்றாட நடப்புகள் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம், அதுவும் பெரும்பாலும் அரசாங்கம் என்ன செய்தோ, அரசு எதில் முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த விஷயத்துக்கு தான் யூபிஎஸ்சியும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து தான் வரும். ஆக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, அரசு எந்த பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். பொதுவாக மக்களுடைய கன்சம்ஷனுக்காக வரக்கூடிய இந்த சென்சிட்டிவான விஷயங்களை பரபரப்புக்காக கொடுக்கப்படுது, அது இல்லை கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து அரசும் அரசனுடைய கொள்கைகளும் எதை நோக்கி செல்கின்றனவோ அதுதான் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். அதை பேஸாக வச்சு தான் அடிப்படைகள்லேருந்து கேள்வி வரப்போகுது. இரண்டாவது டைமென்ஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அல்லது ஒரு பன்னாட்டு உறவுகள் பற்றின கேள்விகள். இப்போது சிரியாவில் என்ன பிரச்சனை நடக்குது, ஈராக்கில் என்ன பிரச்சனை நடக்குது, ஆப்கானிஸ்தான் என்ன பிரச்சனை நடக்குது, இதுலேயும்
இந்தியாவுக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நோக்கி உங்களுடைய பார்வையை செலுத்தினாலே போதுமானது. இது மட்டும் பண்ணிட்டு வந்தாலே தாராளமாக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். மூன்றாவதாக வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து தமிழ்லேயே நீங்கள் தாராளமாக தேர்வு எழுதலாம். நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தகங்கள் கூட கிடையாது. உதாரணமாக வந்து இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சட்டம் பற்றி நான் படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் புக் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கணும்னு நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில் தான் வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஆங்கிலத்திலேயே இருந்தது அப்படின்றது போக தமிழிலும் நிறைய புத்தகங்கள் வருகின்றன. தமிழ்லையும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ தமிழ் மூலமாகவே நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். முழுமையாக எல்லாமே எல்லா மெட்டீரியலுமே தமிழில் அவைலபிளாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பெரும்பாலான புத்தகங்கள் தமிழில் அவைலபிளாக இருக்குது. அதனால மாணவர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழில் நீங்கள் தாராளமாக தேர்வு எழுதலாம். ஒன்றே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நான் சொன்ன மாதிரி என்னென்னா, பயப்படாதீங்க. இந்த தேர்வு எழுதும்போது நீங்கள் பயப்படாதீங்க. நான் ரூரல்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை வேண்டவே வேண்டாம். நிறைய படிக்கணும், ரொம்ப நேரம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் வேண்டாம். ஃபோக்கஸ்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு தேர்வு முறையையும் தேர்வையும் புரிஞ்சுக்கிட்டு படித்தால், திட்டமிட்டு படித்தால் வெற்றி ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் அது. இப்போது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தினமும் வந்து பேப்பர் படிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும்னு சொன்னேன். இப்போ பேப்பர் படிக்கிறதுனா எல்லாருமே பேப்பர் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் காலையில் பேப்பர் படிக்கணுன்றது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது பார்க்குறோம். ஸோ அதுக்கும் ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னு இருக்கிற ஒரு மாணவர் பேப்பர் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா சார்? டெய்லி படிக்க தானே செய்கிறோம். நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த கேள்வி வந்து எங்களுடைய மாணவர்களும் கேட்பாங்க. இப்போ நியூஸ் பேப்பர்னு வருது சார், அதில் நிறைய இருக்குது. நான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு உட்காந்தேன்னா எனக்கு 4 மணி நேரம் ஆயிடுது, என்னால் படித்து முடிக்கவே முடியல, எது படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு செய்தித்தாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டே அது யாருக்கெல்லாம் வருது நீங்கள் பாருங்கள். குடும்பத் தலைவிகள் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல வந்து அரசியல் சார்ந்த இயக்கங்கள், அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், இந்த விஷயங்களை கவர் பண்ணுற மாதிரி நியூஸ் பேப்பரில் செய்திகள் வருது. அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அரசு மற்றும் அரசு கொள்கைகள் தான் இந்த தேர்வுக்கான நியூஸே தவிர அரசியல் அல்ல. ஸோ அதை வெளியே தள்ளிடலாம். இரண்டாவது, ஒவ்வொரு நாளிதழ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் எந்த எடிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த பதிப்பு, அந்த பதிப்பு எங்கேருந்து வருதோ அந்த பதிப்பு வரக்கூடிய அந்த நகரம் அல்லது வந்து அந்த டவுன்னு சொல்கிறோம்ல, அந்த சிட்டி ஆர் டவுனை பேஸ் பண்ணி ஒரு 2 பக்கமாச்சும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அங்கே அன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, ஏதாவது விபத்து நடந்ததா, அதுவும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய தேர்வு. இந்த அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் வந்து நீங்கள் லோக்கல் நியூஸை எல்லோரும் படிக்க மாட்டாங்க. ஸோ அதிலேருந்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதையும் நீங்கள் விட்டுறலாம். மூன்றாவது, நிறைய கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், விளம்பரங்கள் வருது. அந்த விளம்பரங்கள் வந்து கமர்ஷியல், அதாவது அந்த வியாபாரத்திற்கான விளம்பரங்கள் வருது இல்லை, அதுலேருந்து எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அது வியாபாரம். ஸோ அதுவும் நமக்கு தேவையில்லை, விட்டுறலாம். நான்காவது, குடும்பத் தலைவிகள் போல் இருக்கக்கூடியவங்களுக்கான சில விளம்பரங்கள் வரும். சினிமா பற்றின தகவல்கள் வரும், எங்கே டிஸ்கவுண்ட் போடுறாங்க, எங்கே சேல் போடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் நமக்கு தேவையில்லை, விட்டுறலாம். ஐந்தாவதாக, இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கான ஒரு வரும், இந்த டெண்டர் விடுறது, எந்த இடத்துல எந்த டெண்டர் இருக்கும், எந்த பங்குகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு, அந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை, விட்டுறலாம். ஸோ இப்போ அந்த 5 விஷயம் வெளியே போயிடுச்சிங்களா. ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி இருக்கும், இந்த லெட்டர் டு எடிட்டர், இந்த வாசகர்கள் கடிதம், அதுவும் நமக்கு தேவையில்லை, அதுலேருந்து கேள்வி கேட்க முடியாது, விட்டுறலாம். ஆக இந்த 6 சமாச்சாரத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நியூஸ் பேப்பரை கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இதுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் பொதுவாக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிற ஒரு மாணவர் படிக்கிறதுக்கும் வித்தியாசம். நான் சொன்ன இந்த 6 ஏரியாவில் தான் ஃபோக்கஸே இருக்கும். ஆனால் ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிற மாணவருக்கு அந்த 6ம் தேவையில்லை. 7வது மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் அவர் படிக்க வேண்டியதான். ஐஏஎஸ் மற்றும் போட்டித் தேர்வுகளோட பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் ஐஏஎஸ் தேர்வுனாலே என்ன, யாரெல்லாம் இந்த தேர்வு எழுத முடியும், இந்த மாதிரி தேர்வு எழுதணுன்ற போது ஒருத்தர் தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும், இப்படி பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுகிறோம். நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் ஐஏஎஸ் மற்றும் போட்டித் தேர்வுகள் பயிற்சியாளர் திரு கணேசன் சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட ஐஏஎஸ் தேர்வு சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
இப்போ ஒரு பரீட்சை அதற்கான தேர்வு அப்படின்னு நம்ம பேசணும் சார். ஐஏஎஸ் எக்ஸாம் தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம். இப்போ தேர்வுன்னு வரும்போது அதில் பல நிலைகள் இருக்கு இல்லையா? முதல்ல எழுத்து தேர்வு, அதுக்கப்புறம் நீங்களே சொன்னீங்க நேர்முக தேர்வுன்னு வரும்போது தான் அதில் பிரச்சனை. இப்போது ஒருத்தர் வந்து முதல்ல ஒரு ரிட்டன் எக்ஸாமில் நல்லா பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மாணவனை ஃபைன் டியூன் பண்ணணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் தேவை சார்? ஆக்சுவலாக நான் திருப்பியும் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் மாணவர்களுடைய தன்னம்பிக்கை மிக 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 முக்கியம். ஒன்று அதை வந்து நான் ஒரு தடவை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய இதுக்கு நான் வரேன். இப்போது ஒரு மாணவர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பயிற்சியாளராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு மாணவருக்கு வந்து இது 3 படிநிலைகளில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. அதாவது முதல் நிலை தேர்வு இருக்கும். முதல் நிலை தேர்வு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா முக்கிய தேர்வுக்கு போவீங்க. முக்கிய தேர்வில் வந்து 2 பகுதிகள் இருக்கும். அது வந்து ஒன்று வந்து எழுத்து தேர்வு, இன்னொன்று வந்து நேர்முக தேர்வு. இந்த நேர்முக தேர்வு அப்படிங்கிறது வந்து ஆளுமை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அது பர்சனாலிட்டி டெஸ்ட். உங்களுடைய ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய கேள்விகள் தான் கேட்கப்படுகின்றன. அதில் எப்பயுமே நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த 3 தேர்வுகளையும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்காதீங்க, ஒரே மாதிரி பாருங்கள். ஒரு நியூஸ் ஐட்டம், இப்போ வேர்ல்டு கப் சாக்கர் நியூஸ் நான் ஒரு உதாரணம் சொல்லி அதே உதாரணம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேனே, உங்களுக்கு புரியும். இப்போ முதல்நிலை தேர்வில் வந்து ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். அதாவது அடிப்படை, எல்லாமே அடிப்படையில் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஃபேக்ட், ஃபிகர் அண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். முக்கிய தேர்வு எழுத்து தேர்வில் எப்படி கேள்வி இருக்குன்னா, உங்களுடைய அனலிட்டிக்கல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்வி வரும். எப்படி நீங்கள் வந்து பகுத்தாய்ந்து பார்த்து ஆலோசித்து பார்த்து ஒரு இஷ்யூ எடுத்து எப்படி நீங்கள் ஆலோசித்து பார்த்து ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு திறனை சோதிப்பாங்க. அது கூடவே உங்களுடைய எழுத்து திறனும் சோதிக்கப்படும். அதை நீங்கள் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதா உங்களாலன்னு சோதிக்கப்படும். 3வது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. ஆளுமை தேர்வில் வந்து ஒப்பீனியன் மேக்கிங். உங்களுக்கான கருத்து, உங்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்குதா, அந்த கருத்து வந்து தெளிவான கருத்தாக இருக்குதா, அந்த கருத்து வந்து ஒரு பாசிட்டிவான கருத்து, நேர்மறையான கருத்தாக இருக்கா, எதிர்மறையான கருத்தாக இருக்கா, ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. இதுதான் வந்து இந்த தேர்வில் 3 நிலைகளில் பரிசோதிக்கப்படுகிறது. ஆக ஒரு மாணவர் வந்து 3 நிலைகள்லையும் 3 விதமாக அவர் பரிசோதிக்கப்படுகிறார். ஆக 3 வேறு வேறு தேர்வுகள் அல்ல, ஒரே தேர்வு 3 டைமென்ஷனில் நடக்குது. ஸோ இப்போது சாக்கர் வேர்ல்டு கப் நடக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு என்ன கேள்வி கேட்கலான்னா, யாருக்கு கோல்டன் பூட் கிடச்சிது, எங்கெங்கெல்லாம் இந்த வேர்ல்டு கப் நடந்துச்சு, இதுக்கு முன்னால் வேர்ல்டு கப் எங்கே நடந்திருந்தது, அடுத்து எங்கே நடக்க போகுது, இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கேள்வியாக வரலாம். மெயின் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி சாக்கரோட ரூல்ஸ், அந்த புதுசாக ஏதாவது ரூல்ஸ் வந்துன்னா என்ன ரூல் போட்டிருக்காங்க, அந்த ரூல் வந்து எப்படி இந்த கேமை பாதிக்கும், அல்லது இது மாதிரியான விளையாட்டு நிகழ்வுகள் அவசியம்தானா. காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தப்போ இப்படியே கேட்டாங்க ஒரு கேள்வி, அப்படியே ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி காமன்வெல்த் கேம்ஸ் மாதிரியான ஒரு விளையாட்டு நிகழ்வுகளால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன, அது நமக்கு என்ன, சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் எழுத முடியும். இதுவே நான் வந்து இன்டர்வியூவில் ஒரு கேள்வியாக கேட்கும்போது, இந்த இதில் நடந்த இந்த சாக்கர் வேர்ல்டு கப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் இந்தியாவால் வந்து போக முடியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இட்டாலியில் ரொம்ப சின்ன நாடு ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான அணி. ஜெர்மனி இந்தியாவோட ரொம்ப சின்ன நாடு ஆனால் ரொம்ப முக்கியமான அணி இல்லையா? அர்ஜென்டினா மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அவங்க வந்து வேர்ல்டு ஃபுட்பால் அப்படின்னு வந்துச்சுன்னா கால்பந்தாட்ட போட்டியில் ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. இந்தியா ஏன் அது மாதிரி வர முடியலை? இப்போ ஒரே இஷ்யூ தான், ஆனால் நான் 3 படிநிலைகளான 3 விதமான தேர்வுகளுக்கும் 3 விதமான கேள்வி நிலையிலேருந்து கேட்க முடியும். ஸோ நான் மாணவர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் தான், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது 3க்கும் சேர்த்தே பாருங்கள், எதையும் பிரித்து பார்க்காம இன்டெகிரேட்டடாக பார்த்தா இந்த தேர்வு ரொம்ப ஈஸியாக அடிக்க முடியும். இப்போ இந்த தேர்வுக்கான வழிமுறைகள், தேர்வுனா நம்ம எந்த மாதிரி விஷயத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்க்கணும், எழுதணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு தேர்வில் ஒரு மாணவர் தேர்ச்சி அடைந்தார்னா அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த தேர்வில் அவங்க சரியான முறையில் தேர்ச்சி பெற முடியலைன்னா அவங்களுடைய நிலை என்ன சார்? ஆக்சுவலாக வந்து இந்த